தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்போம். தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலேயும் மக்களுடைய குரலாக ஒலிப்போம். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிதிகளை பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்கிறார்கள். ஆகவே வெற்றி பெற செய்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவை மத்திய அரசிடமிருந்து அதை நாடாளுமன்றத்திலே எழுப்பி அதை பெற்று மக்களுக்கு அளிப்போம். ஆனாலும் திமுக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய உறவு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்க மீது ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராங்க. உங்களுடைய பதில் என்ன? யார் உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தாக தெரியும். அண்மையில் கேலோ விளையாட்டு நடந்ததில்ல, நிகழ்ச்சி நடந்ததில்ல, அப்ப யார் வந்தா? பிரதமர் தானே அழைச்சாங்க. அத்தனை கம்பளம் போட்டு விளைச்சாங்கல்ல. அப்ப கோ பேக் மோடினாங்க, இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன். நாங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது, காவிரி நதி பிரச்சனை வந்த பொழுது 22 நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்ற மக்களுடைய குரலை, விவசாயிய குரலை, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலித்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பெற்று வரலாறை நாங்கள் படைத்தோமோ. அதுதான் எங்களுடைய இது. அதே மாதிரி நமக்கு தீங்கு விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில். இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் 2 நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் போவாருங்கிறார். இதுவரைக்கும் ஏதாவது பேசினாரா? இதை எதற்காக சொல்லினேன் சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருவரும் தலைவர் வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாட்டு மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள். அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து, கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை, அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். தமிழ்நாட்டில் இந்த மக்களவை தேர்தலில் ஒரு 3 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாங்க நினைக்கிறோமோ போறோமோ, அது எப்படி எத்தனை முனை போட்டின்னு அது தேர்தல் வந்ததானே தெரியும். ஒருத்தரும் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டார்கள். களத்தில் எதிரி இல்லை என்பது தெளிவுபடுத்துகிறேன்.